வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. உடன் சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். ராசியில செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும். ஆகையால் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. மனசுல அமைதியும் தைரியமும் அதிகரிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தோடு செயல்பட்டு வருவீங்க. விஷயங்கள் காரியங்கள் ஒரு விதமான பதட்ட நிலை என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்ப நிலைகள் இருக்கும். பட் இருந்தாலும் இறுதியில் ஒரு சரியான முடிவு எடுத்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. யூகத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்கால விஷயங்களை குறித்து சில திட்டமிடுதலோடு காரியங்களை செயல்பட்டு வருவீங்க. அதுல சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க. சின்ன சின்ன அலைச்சல்கள், சிரமங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வெளியிடங்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க. மனதளவில் திருப்தியோடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கத்துக்கு அதிகமாக சற்று பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருவீங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடய செயல்பட்டு வருவீங்க. அதுல சாதகமான அமைப்புகளையும் பார்க்க முடியும். குறிப்பாக கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் விடாப்பிடியாக இருந்து விடாமுயற்சியோடு சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கு. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு வாகன வகையில கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சுமூகமான அமைப்புகளை கொடுத்து வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான் இருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் என்பதும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் சுபவிரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். சில விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் பங்கெடுப்பீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சிக்கல்கள் போன்ற விஷயங்கள்லாம் உருவாகும். பொதுவாக ஏதோ ஒரு வகையில கன்னி ராசிக்காரங்களுக்கு சுப விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அப்படி பொருளாதார நிலை என்பது வழக்கமான அமைப்புகள் தான் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானம் தேவை. பொது விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. வெளி விஷயங்கள் காரியங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். ஆனால் அதே நேரம் உடன் சின்ன சின்ன அலைச்சலும் சங்கடங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும். குறிப்பாக வெளி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து வர்றதே நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள்ல சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். இந்த தான தர்ம காரியங்கள்லாம் ஈடுபட்டு வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வாக்கில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கு. குறிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். குடும்ப தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள்ல சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாகவே இருந்து வருவாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்க பெற்று வருவீங்க. குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த கால சங்கடங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் சின்ன சின்ன சங்கடங்கள் ஒவ்வொரு இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்து ஒரு பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால கணவன் மனைவி உறவுகளை சமாளித்து வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும். பொதுவாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. அவங்க வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்திலிருந்து வர்றது நல்லது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக தான் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகள் உண்டு. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இருந்தாலுமே பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது. மாணவர்களுடைய தேவைகள் ஏதோ ஒரு வகையில பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். பட் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான் கொடுக்குது. அதனால சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உறவுகள், நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கன்னிராசிக்கு கொஞ்சம் உடல் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உணவு விஷயங்கள் மற்றும் ஓய்வு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு. பெரும்பாலும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களாக சிறப்பாக இருக்கும். தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டி அந்த சிறப்புகளையும் பார்த்து வருவீங்க.
பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யுது. ஸோ ஓவராலா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் இருக்கு. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க அமைதியாக இருந்து காரியங்களில் சிறப்புகளை பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.